இவர் தான் அமெரிக்க டைவர் நிக்கோலஸ் மொவோலி. ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம எந்த உபகரணமும் இல்லாம 71 மீட்டர் கடலோட ஆழத்துக்கு சென்று சாதனை படைச்சவர். ஆனா அந்த சாதனையை தானே முறியடிக்கணும்னு நினைச்சு மீண்டும் கடலுக்குள்ள இறங்கி 72 மீட்டர் ஆழம் சென்று அந்த சாதனையை முறியடிச்சார். அதுக்கு பிறகு கடலோட மேற்பரப்புக்கு வந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. இன்னும் சொல்ல போனா இதுதான் அவரோட கடைசி புகைப்படம். வெளியே வந்த சில நொடிகளிலே அழுத்தத்தின் காரணமாக வாயிலிருந்து ரத்தம் கசிஞ்சு நுரையீரல் சிலையிலிருந்து சில மணி நேரங்கள்ல உயிரிழந்துட்டாரு. இந்த இடத்துல நாம ஏக இறைவனோட மகத்தான ஆற்றலை நினைத்து பார்க்கணும். கடலுக்கு அடியில மீன் வயிற்றுல யூனுஸ் நபியை இறைவன் பாதுகாத்தான். இன்னும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருளுக்குள் இருந்து கொண்டு இறைவனை இறைஞ்சினார் என்கிறான் அல்லாஹ். அது என்ன மாதிரி இருள்னா முப்பெரும் இருள்கள். இரவின் இருள், கடலின் இருள், மீன் வயிற்றுக்குள்ளேயே இருள். ஆனா அவர் உயிரோட திரும்ப வந்தாரு, ஆரோக்கியமாவும் இருந்தாரு, திரும்ப அழைப்பு பணியிலும் ஈடுபட்டாரு. இன்னும் இறைவன் கூறுகிறான், அவன் நினைத்தால் மறுமை நாள் வரை அந்த மீனின் வயிற்றிலேயே அவர் உயிருடன் இருந்திருப்பாருன்னு. சுபஹானல்லாஹ். மனிதர்கள் என்னதான் சாதனை படைக்கணும்னு நினைச்சாலும் இறைவனோட உதவி இல்லாம எதுவுமே சாத்தியப்படாது.